ஹலோ பண்டா குட்டீஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு ஆம், இது எண்டர் ட்ராகன்லாம் வந்துட்டு அடிச்சிட்டோம் இல்லையா, அது வந்துட்டு நம்ம எக்கு வந்துட்டு எடுக்கணும். தென் வந்துட்டு இன்னொரு போர்ட்டல் இருக்கும் இல்லையா, இந்த எலக்ட்ராலாம் இருக்குமே, அதெல்லாம் வந்துட்டு இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ வந்துட்டு இங்கே நம்ம வழி வந்து உடஞ்சிருக்கு, அதனால் வந்து இதை மாற்றிட்டு நம்ம வந்து இப்போ அந்த போர்ட்டலை தேடி போய் அந்த போர்ட்டல் வழியாக இன்னொரு எண்ட் வேர்ல்டு வரும் இல்லையா, அங்கே போகணும். ஸோ அங்கே நம்ம அந்த போர்ட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். கிட்ட தான் இருக்கும், பட் என்ன எங்கேயுமே காணலை. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா? இங்கே பார்த்தீங்களா கிடச்சிருச்சு. சரி, சாப்பிடலாம், மறக்காமல் சாப்பிட்ருங்க. நம்ம வந்து இதுவுமே பார்த்திங்கன்னா அனாமத்தாக மேலே தான் இருக்குது. நமக்கு என்னன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இந்த மாதிரி மேலே 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 கொடுக்குறாங்க. பரவாயில்ல, நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டு நம்ம மேலே போயிடலாம். போயிட்டு எப்படி போக போகிறோம் அப்படின்றது தான் தெரியல. வாங்க பார்ப்போம் என்ன தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்த ஸ்டெப்ஸ் போடுறது தாங்க கஷ்டம், ரொம்ப லேட் ஆகும். இப்படியே தான் ஒன்று ஒன்றா போட்டுட்ருப்பேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி பேசிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒன்றும் எடுத்துக்காதீங்க. நம்ம வந்துட்டு இப்போது இங்கே வரைக்கும் வந்துட்டோமா, கொஞ்சம் சேஃப்டிக்கு வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபுல்லாக வந்துட்டு காலியானதுனால நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம போயிட்டு இந்த ட்ராப் டோர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா அதை எடுத்துகிட்டு வந்தால் தான் வந்துட்டு நம்மளால் இந்த ட்ராப் டோர் போட்டு அதை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ அங்கே நம்ம போய் அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வாட்டரும் எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து அந்த இன்னொரு எண்டு வேர்ல்டு சொன்னோம் இல்லையா, அங்கே போனோன்னா அங்கேயுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் கீழே இறங்குற மாதிரி இருக்கும், அதுவுமே மேலே தான் இருக்கும். அதனால தான் வந்து வாட்டர் எடுத்துக்கிட்டேன், நம்ம வாட்டர் ஊற்றி இறங்கிடலான்ட்டு. ஸோ வந்துட்டு இப்போ நம்மக்கிட்ட ட்ராப் டோரும் இருக்குது, தென் வந்துட்டு வாட்டரும் இருக்குது. நம்ம கொஞ்சம் கேண்டலும் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். எங்கே பார்த்தேன்னு வேறு மறந்து போயிட்டேன் அந்த போர்ட்டலை. அது வேறு அனாமத்தாக மேலே இருக்கிறதுனால எனக்கு சரியாக தெரியல. நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கண்டுபிடிச்ச உடனே வந்து வழி பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு இப்போது எனக்கு எங்கே இருக்குன்னே தெரியாமல் தான் இப்படி சுற்றிட்டுருக்கேன். இந்த எண்டர்மேன்ஸ் வேறு பார்த்துட்டா வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நம்மளை வந்து அடித்து கொண்டுருவோம். அது கண்ணை பார்க்காம நான் அப்படியே தப்பிச்சு போயிட்டுருக்கேன். எங்கே இருக்குன்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு குழிக்கு மேலே தானே இருந்துச்சு, நானும் சுற்றி வந்துட்டேன், பார்த்தா எங்கே இருக்குன்னே தெரில. நம்ம வந்து வந்த வழிக்கே வந்துட்டோம். அப்போலாம் இந்த சைடு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். வந்தாச்சு, வழியை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வந்துட்டு நம்ம போய் ஸ்டெப்ஸில் வந்து வச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம ட்ராப் டோரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம், அதுக்கு அடியில் நின்று அப்படின்னா நம்மளும் வந்துட்டு அதுக்குள்ளே போயிடுவோம். ஸோ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் ப்ளேஸ் பண்ணால் நம்மளால் உள்ளே போக முடியாது. இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் வருமா என்னன்னு தெரியல. இருங்க, போயிட்டோமா. ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த இன்னொரு வேர்ல்டுக்குள்ளே போகணும். நான் வந்த உடனே வந்துட்டு கீழே இறங்கிட்டேன். தென் வந்து இப்போது வந்து மேலே வாட்டர் ஊற்றி வழி போடணும்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் பண்ண போகிறேன். அண்ட் தென் எனக்கு இப்போதைக்கு எலக்ட்ரா எடுக்கிற தாட் இல்லைங்க. ஏன்னா வந்துட்டு நான் அதிகமாக எலக்ட்ரா யூஸ் பண்ணவும் மாட்டேன். தென் வந்து எனக்கு இந்த இடத்துல போயிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் தூரம் தேடி பார்த்துட்டேன், பட் எங்கேயுமே வந்து கிட்டே வந்துட்டு அந்த வேர்ல்டு இல்லை. நம்ம வந்துட்டு சங்பேஸில் வந்துட்டு வேணால் செக் பண்ணி பார்ப்போம். அப்போ வந்துட்டு போகிற ஐடியா இருக்கும்போது வந்து அதை பார்த்துப்போம். இப்போதைக்கு எனக்கு அந்த ஐடியா இல்லை, ஏன்னா நிறைய லூட்ஸ் எடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து ரொம்ப தூரம் வந்திருக்கோம் வெயிட்டு. அதனால் நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைக்கணும். அதனால் எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு எலக்ட்ரா எடுக்கிற தாட்டில், பட் நான் மேலே வரத்துக்குள்ளேயே கீழே விழுந்து செத்து போயிட்டேன். அதனால் வந்துட்டு நம்ம மீண்டும் உள்ளே போயிட்டு இந்த சரி எப்படி எலக்ட்ரா எடுக்கிறதானே போக மாட்டோம் அப்படின்ட்டு நான் இங்கே வந்துட்டு இந்த எக் இருக்குது பார்த்தீங்களா, ட்ராகன் எக்கு, அதை எடுக்கலான்னு ட்ரை பண்ணி அதை வந்து நான் பிக்காக்ஸால் வந்து ஃபஸ்ட்டு நோண்டிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் அறிவுமே ஒர்க் ஆகலை. சரி பரவாயில்லடிட்டு நானும் அப்போ எனக்கு அப்போ வரைக்குமே யோசனையே இல்லைங்க. ஆக்சுவலாக ட்ராகன் எக்கு எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியும், பட் அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, இப்படி தான் வந்துட்டு பிக்காக்ஸ் வச்சு அதை நோண்டிகிட்டு இருந்தேன். ஆனால் அது பறந்து வேறு இடத்துக்கு போயிட்டே இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறது, ஏன்டா அப்படின்ட்டு யோசிக்கிற ஒரு மைண்ட் செட்டே இல்லைங்க அந்த டைமில்.
சரி அப்படின்ட்டு இப்படி விளக்க வச்சுட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா மீண்டும் என்ன நினச்சேன்னு தெரியல, வேக வேகமாக வந்து கீழே வந்துட்டு அந்த மாதிரி தோண்டிட்டு போயிட்டு கீழே அப்படி ஒரு கேண்டில் வச்சிட்டேன். ஆனால் வந்துட்டு அது எக்கு கீழே வைக்கணும். அதனால் வந்து மீண்டும் தோண்டிட்டு ஒரு கேண்டில் வச்சுட்டு இப்போ தோண்டினா நம்ம கையில் எக்கு வந்துடுச்சு. இதுதான் மேட்டர். ஆக்சுவலாக நீங்கள் ட்ராகன் எக்கு எடுக்கணும் அப்படின்னா கீழே வந்துட்டு ட்ராகன் எக்குக்கு கீழே வந்து கேண்டில் வச்சு தென் சென்டரில் இருக்கிற அந்த ஒரு லேயர் வந்து உடச்சிங்க அப்படின்னா எக் வந்து கையில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன, நம்ம தான் இங்கே மீண்டும் இப்போதைக்கு வர மாட்டோம் இல்லையா, அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வந்து வெளியே கிளம்பிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வீட்டுக்கு தான் கிளம்பணும். அதனால் வந்துட்டு நான் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்ப போகிறேன். பாருங்கள், பெட்டி அப்படியே உடச்சி எடுத்துக்கலாம். வேறு என்ன, நம்ம இங்கே மீண்டும் வீட்டுக்கு தானே போகிறோம், அதனால் எல்லாமே எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். நின்று வெளியே வந்துட்டு வெளியே இருக்கிற பொட்டியுமே எல்லாம் எடுத்துக்கணும். வேகமாக வெளியே வந்துட்டு இருந்தேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இப்படி வந்துட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம், இங்கே எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு செக் பண்ணலாம். நான் சொன்னல ஒரு வில்லேஜில் வந்து இந்த மாதிரி உள்ளே போயிட்டே இருந்தது. பட் வந்து நான் அப்போது டைவர்ட் ஆகி வந்துட்டேன், எனக்கு தெரியல அப்படின்ட்டு. ஸோ அது இந்த வில்லேஜ் தான். இப்போ மீண்டும் போட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்களா கீழே போயிட்டே இருக்கான். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு டவுட் எனக்கு. ஸோ வந்து இங்கேயுமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் போகிறோம். அதனால் வந்துட்டு இங்கேயே நமக்கு கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, இதுவுமே கிட்ட கிடையாது, தூரம் தான். பட் எனிவேஸ் இதை விட ரொம்ப தூரத்துக்கு நம்ம போகிறதுனால இங்கே செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் ரொம்ப நேரம் போட்டு பார்த்தேன் அந்த எண்டர்மேன் ஐயை. அப்போ வந்துட்டு அது கீழேயே தான் போயிட்டு இருந்தது. சரி ஓகே, நம்ம வந்து தோண்டி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்டர்மேன்ஸ்லாம் கீழே போட்ட எண்டர்மேன்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா, அதை வந்துட்டு எடுத்துட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்டர்மேன் ஐ வந்து எங்கே போகுது அப்படின்னு கரெக்டாக பார்த்துட்டு அங்கேயே தோண்டி நான் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே வந்துட்டு தோண்டிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு கேண்டில்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப தூரம் வந்தேன். அண்ட் தென் பார்த்தீங்களா எனக்கு ஸ்பேஸே இல்லை என்னோடய பேக் பேக்கில். ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டோன்ஸுமே வந்துட்டு வெளியே தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்துட்டு ஸ்பேஸ் இல்லை, ஆக்குபை பண்ண முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நீங்கள் வந்துட்டு சேம் அதே மாதிரி இந்த என் போர்ட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கான இடம் வந்துடுச்சு. சரி ஓகே, அப்படின்னா நம்ம முன்னாடி இருந்ததை விட்டுட்டு தான் அங்கே போயிருக்கோம் அப்படின்ட்டு இங்கேயுமே எல்லாம் வந்து வச்சுட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு போயிட்டு இங்கேயும் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் எண்டர்மேன் ஐ இருக்குது, அதனால் நம்ம இப்போயே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இந்த என்னது செஸ்ட் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எண்டர்மேன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா வெளியே வந்த இடத்துலையே இருக்குதுங்க. சரி அவ்வளோதான், என்ன பொட்டியெல்லாம் வச்சுட்டு பெட்டெல்லாம் போட்டேன், வேகமாக கிளம்பிட்டேன். வந்த உடனே அந்த இதை உடச்சிட்டு, அந்த சாம்பர் இருந்துச்சு அதை உடச்சிட்டு எண்டர்மேன் ஐலாம் வச்சுட்டு உள்ளே வந்துட்டேன். வந்ததுமே நம்ம சேம் வந்த இடத்துக்கு தான் வந்தோம். அதனால் வந்துட்டு நான் உள்ளே வந்து அப்படியே செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த போர்ட்டல் வழியாக வெளியே வந்துடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.